ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என அழைக்கப்படும் மதுரைக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தருக்கு நள்ளிரவு நேரத்தில் ஒரு வில்லேஜில் சடலத்தை எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு திரும்பி வரும்போது நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய மதுரையிலிருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2017 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ஜின்னா அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த ஜின்னா அப்படிங்கிற நபருக்கு தற்போது 33 வயசுங்க. அவருடைய 2017 காலகட்டம் 23 வயசு இருந்திருக்கும். அந்த டைமில் இவருடைய தொழிலே ஆம்புலன்ஸ் டிரைவர் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலை மிகவும் பிடிச்சு தாங்க செஞ்சார். அவருடைய குடும்பத்தில் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் சேவையினுடைய அடிப்படையோடு சேர்த்து சம்பளம் வரக்கூடிய காரணத்தினால தான் இந்த தொழிலை செலக்ட் பண்ணாருங்க. அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஆம்புலன்ஸை ஓட்டக்கூடிய டிரைவர்கள் ரொம்ப பயப்படாத ஒரு திடமான நபர்களாக தாங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜின்னா அப்படிங்கிற நபரும் சொல்லாங்க. இறந்த பிறகு அவங்க தெய்வங்களுக்கு சமம், ஆவிகள் பேய்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடியவங்க தாங்க இந்த ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கக்கூடிய நபர்கள். இந்த டைமில் தான் 2017 காலகட்டத்தில் அவையெல்லாம் உடைக்கும் வகையில் ஒரு பயங்கரமான நிகழ்வு இந்த ஜின்னாவுக்கு நடந்துச்சுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இந்த ஜின்னா அப்படிங்கிற ஒரு ஓட்டக்கூடிய ஆம்புலன்ஸ் ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ் தாங்க. அதே நேரத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய அரசு ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சில ஊழியர்களோடு நண்பர் மாதிரி பழகிட்டு இருக்காருங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அரசு மூலியமாக வரக்கூடிய ஆம்புலன்ஸ் பெரும்பாலும் டிமாண்டாக தாங்க இருக்கும். யாராவது இறந்து போயிட்டாலோ அல்லது அவசரத்துக்கு தேவை அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. அதற்கு பதிலாக இந்த பிரைவேட் ஆம்புலன்ஸை அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் பயன்படுத்திக்குவாங்க. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜின்னா அப்படிங்கிறவர் அந்த அரசு மருத்துவமனையில் சில ஊழியர்களை பழக்கப்படுத்தி வச்சிருக்காருங்க. எங்கேயாவது ஆம்புலன்ஸ் டிமாண்ட் அப்படின்னா இந்த ஜின்னாவுக்கு தாங்க ஃபோன் பண்ணுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து. அந்த மாதிரி தான் 2017 காலகட்டத்தில் சாயந்தரம் ஒரு 5:30 மணி 6 மணி தோராயமாக இருக்குங்க. ஒரு 7 மணிக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் அந்த மருத்துவமனையிலிருந்து ஃபோன் பண்ணி சொல்றாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னாவும் கரெக்டாக 7 மணி 7:15 மணி தோராயமாக அந்த அரசு மருத்துவமனைக்கு தன்னுடைய ஆம்புலன்ஸோட போய் நின்னாருங்க. எதற்காக இவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க. அந்த பெண் 3 நாட்களுக்கு முன்னாடி விஷமருந்தி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. மருத்துவர்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சு அந்த இளம் பெண் இறந்து போயிட்டாங்க. அந்த இளம் பெண்ணுடைய சடலத்தை அவங்களுடைய சொந்த கிராமத்தில் எடுத்துட்டு போய் விட்டுட்டு வருவதற்காக தான் இந்த ஜின்னாவை ஆம்புலன்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து ஒரு 8 மணி வரைக்கும் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சடலத்தை ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. எப்போதுமே ஆம்புலன்ஸில் சடலத்தை எடுத்து போனாங்க அப்படின்னா அந்த சடலத்துக்கு சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் ஒரு 3 பேர் 4 பேர் வண்டியில ஏறிக்கலாம். அதே மாதிரி தான் அந்த இளம்பெண்ணினுடைய சடலத்துக்கு அருகாமையில் 3 பெண்கள்ங்க, இன்னொரு ஆண்மகன் ஒருத்தர், அவருக்கு தோராயமாக ஒரு 30 வயது இருக்குங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து தான் அந்த சடலத்தோடு உள்ள வண்டியில் ஏறிக்கிறாங்க. அதற்கடுத்து 8:30 மணி தோராயமாக அந்த அரசு மருத்துவமனையிலிருந்து கிளம்பின ஆம்புலன்ஸ் நேராக அந்த இளம்பெண்ணினுடைய கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்குங்க. அந்த பெண்ணினுடைய கிராமத்தினுடைய தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மதுரையிலிருந்து 17 கிலோமீட்டர் தள்ளி தாங்க அந்த கிராமம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நெடுஞ்சாலையிலேயே போலாங்க, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய 7 கிலோமீட்டருமே ஃபுல்லாக ரூரல் வில்லேஜ் தாங்க. ரோடு வசதி இல்லாமல் காட்டு வழி பாதை மாதிரி தாங்க அந்த பகுதியில் தான் அந்த ஆம்புலன்ஸ் போக வேண்டிய கட்டாயம். முன்னாடியே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஜின்னா வந்து பார்த்தா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடமாக மனசில் வச்சு தாங்க போயிட்டு இருந்திருக்காரு. இவர் நினைச்ச மாதிரியே 8:30 மணிலிருந்து 8:45 மணி 9 மணி வரைக்கும் அந்த 10 கிலோமீட்டர் ஹைவேலியே போயிட்டாருங்க. அதற்கடுத்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரைட்டில் கட் பண்ணி அந்த காட்டு வழி பாதையை நோக்கி ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்குங்க. அந்த டைமில் தான் ஜின்னாவுக்கு தற்போது வரைக்கும் மறக்கவே முடியாத ஒரு திகில் அனுபவம் ஒன்று நடந்துச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மெயின் ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நார்மலாக போயிட்டாரு.
நிறுத்திட்டாருங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படி சொல்லி பார்த்தா, ஆம்புலன்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து நேரில் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டிரைவர் அப்புறம் பக்கத்தில் அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தருப்பாங்க. அந்த கேபின் வந்து செப்பரேட்டாக இருக்குங்க. பின்னாடி சடலத்தை ஏற்றக்கூடிய கேபினுக்கும் டிரைவருடைய கேபினுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு மாதிரி இருக்குங்க. ஏதாவது பேசி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நடுவில் ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி இருக்கும். சில ஆம்புலன்ஸில் கண்ணாடி வச்சிருப்பாங்க, சில ஆம்புலன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரில் மாதிரி கம்பியில் அமைச்சிருவாங்க. ஆனால் இவருடைய ஆம்புலன்ஸில் கண்ணாடி மாதிரி தாங்க இருக்குது. ஸ்வைப் பண்ணி இழுத்துட்டு பேசினாதாங்க உள்ள சடலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேட்கும். அந்த மாதிரி அமைப்போடு இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் தாங்க இந்த ஜின்னாவுடைய ஆம்புலன்ஸ். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆம்புலன்ஸுக்கு சொந்தக்காரரே வந்து இந்த ஜின்னா தாங்க. அவர் தான் ஓனர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் கரெக்டாக அந்த ஹைவே இருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த கிராமத்து வழிப்பாதையில் போயிட்டு இருக்கக்கூடிய 2 சைடுமேங்க ஃபுல்லாக மரங்கள் அடர்ந்து போய் காட்டு வழி பாதை மாதிரி இருக்குங்க. அதே நேரத்தில் ஜின்னாவுக்கு சைடில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் சீட்டில் ஆட்கள் யாருமே இல்லைங்க, கிளீனர் யாரையுமே கூட்டிகிட்டு வரல. இந்த டைமில் கரெக்டாக ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போன உடனே டக்குன்னு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இந்த ஜின்னா அப்படிங்கிறவர். அப்படி ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்டே பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, சடலத்துக்கு சொந்தக்காரங்க, அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதோ அவசரமாட்டிருக்கு ரெஸ்ட் ரூம்கான போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகும் கூட வண்டி மூவ் ஆகவே இல்லைங்க. கடைசியாக அந்த சடலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த 4 பேரில் ஒருத்தர் ஆண்மகன் சொன்ன இல்லையா, அவர் பேக் சைட் டோரை திறந்து கீழே இறங்குறாருங்க. இறங்கிட்டு ஜின்னா அப்படிங்கிற டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கூடிய நபர்கிட்ட என்னாச்சு, ஏன் வண்டி நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 30 வயதுக்கு நபர் லைட்டாக ட்ரிங்க்ஸ் வேற அடிச்சிருக்காருங்க. உடனே அந்த குரலை கேட்ட ஜின்னா அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாரோ ஒரு நபர் வந்து ஆம்புலன்ஸ் குறுக்காட்டி நிப்பாட்டினாரு, அந்த இறந்து போன பெண்ணுக்கு சொந்தக்காரங்களாட்டிருக்கு, பயங்கரமா அழுதாரு, நானும் ஏறிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட காரணத்தால தான் நிப்பாட்டினேன், பின்னாடி தான் இருப்பாரு பாருங்க, அவரை வண்டியில் ஏற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா சொல்றாருங்க. அப்படி சொன்ன அடுத்துக்கிட்டே அந்த சடலத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்த அந்த வாலிபர் அப்படிலாம் ஒருத்தர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குரல் எடுக்கிறாருங்க. திருப்பி சொன்ன உடனே ஜின்னாவுக்கு ஒண்ணுமே புரியலிங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் வண்டியை ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த மண் ரோட்டு பக்கத்தில் ஒரு நபர் வந்து நின்றுருக்காருங்க. அந்த ஆண்மகனுக்கும் ஒரு 25 to 26 வயசு தாங்க இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வண்டி குறுக்க வந்து நின்ன உடனே ஜின்னா சத்தம் போட்டுருக்காருங்க, எதுக்காக வந்து ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த நபர் ஜின்னா கிட்ட பின்னாடி வந்து சரளமாக இருக்குல்ல, அவங்க எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுறாங்க. அப்போது இந்த ஜின்னா புரிஞ்சுக்கிட்டாருங்க, இந்த காட்டு வழி பாதையில் வாகனங்கள் எதுவுமே இல்லைங்க, ஆம்புலன்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. பஸ் வசதி இல்லாத காரணத்தினால துக்க வீடு செய்தி கேட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்களாட்டுக்கு. சரி ஆம்புலன்ஸில் ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டி இருப்பாங்களா புரிஞ்சுக்கிட்டு சரி வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காருங்க. ஆனால் 2 நிமிஷத்துக்கு மேலே ஏறாத காரணத்தினால தான் பின்னாடி சைடு அந்த நபர் இறங்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்காருங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே டிரைவர் சீட்லேயே உட்காந்துட்டு ஜின்னா சொல்றாருங்க. அதற்கு பிறகு யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன காரணத்தினால ஜின்னா டிரைவர் சீட்டை விட்டு இறங்கி சுற்றி அந்த போதை இருக்கக்கூடிய நபரோடு சேர்த்து தேடுறாருங்க. எல்லா பக்கமும் சுற்றி முத்தி தேடுறாங்க, யாருமே இல்லை. ஆனால் கண்ணெதிர்க்க பார்த்தாருங்க ஒரு ஆண்மகனை. அவருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 25 வயசு தாங்க இருக்கும். பயங்கரமாக அழுதுகிட்டு இறந்து போன பெண்ணுக்கு நான் ரொம்ப நெருங்கின சொந்தம் அப்படின்னு சொன்னாருங்க. இது எல்லாத்தையுமே மறுபடியும் அந்த போதை இருக்கக்கூடிய நபர்கிட்ட சொன்ன உடனே அப்படி சொன்னாலும் கூட நீங்க ஏன் வண்டி நிப்பாட்டினீங்க, நடந்து கூட வரட்டும் இல்லை, நீங்கள் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ஜின்னாவுக்கு மனசு கேட்கவே இல்லைங்க. வண்டியை நிப்பாட்டிட்டோம், வண்டியில் ஏறன்னு வேற சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 20 அடி தள்ளிங்க சைடு முழுவதுமே காட்டு மரங்கள் இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதின்னு சொன்ன இல்லையா, அங்கே ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு ஆண்மகன் நிற்கிறாருங்க. அந்த நபரை ஜின்னா டக்குன்னு பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட அங்கே பாருங்க அவர் தான் இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறாருங்க. உடனே அந்த போதை இருக்கக்கூடிய நபரும் திரும்பி அந்த திசையை நோக்கி பார்க்குறாருங்க. பார்க்கும்போது அவரும் பார்த்துறாருங்க, அந்த ஆண்மகன் நிற்கிறாரு. அந்த டைம் ஓரளவுக்கு நிலா வெளிச்சம் இருக்கக்கூடிய காரணத்தினால அடர்ந்த மரங்கள் இருந்தாலும் கூட அங்கங்கே வெளிச்சம் அடிக்குதுங்க வெட்டார வெளி இருக்கக்கூடிய பகுதியில். அந்த சொந்தக்கார நபரும் யார்ப்பா நீ வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே நிற்கிற, பாப்பா வண்டியில் ஏறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. எவ்வளவு சொல்லியும் கூட அந்த நபர் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே தூரமாக நிற்கக்கூடிய அந்த நபர் வந்து பயங்கரமா அழுகிறாருங்க. ஜின்னா கிட்ட பக்கத்தில் வந்து பேசும்போது எப்படி அழுதாரோ அதே மாதிரி அழுகிறாரு. நான் சொன்னேன் இல்லைங்க, கதறி அழுகிறாரு, ஏதோ நெருங்கின சொந்தமாட்டு இருக்கு, போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா சொல்றாருங்க. உடனே அந்த போதை இருக்கக்கூடிய 30 வயது நபர் என்ன பண்றாருன்னா, நேரா அந்த உருவம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி அந்த காட்டுக்குள்ள நடந்து போறாருங்க. பக்கத்தில் நெருங்கி ஒரு 2 அடி 3 அடி டிஸ்டன்ஸ் பக்கத்தில் நெருங்கி போனவங்க அடுத்து செகண்டேங்க அடிச்சு பிடிச்சி கீழே குப்பரக்கு விழுந்து வேகமாக ஆம்புலன்ஸ் நோக்கி கத்திட்டு ஓடி வராருங்க. ஜின்னாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. என்ன அந்த உருவம் பக்கத்தில் போயிட்டு இப்படி பயந்தடிச்சு ஓடி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அடுத்த செகண்டே ஜின்னாவை பார்த்து வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. உடனே ஜின்னா என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதோ திருடங்கள் தான் இருக்கு, ஆம்புலன்ஸை குறுக்காட்டி திருட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு, ஏன்னா அவர் சத்தம் போடுறத பார்த்தா அப்படி தான் தெரியுது, வேகமாக டிரைவர் சீட்டில் வந்து வண்டியை எடுத்துட்டு மூவ் பண்ணி போயிட்டு இருக்காருங்க. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் டிஸ்டன்ஸ் போனால் அடுத்த செகண்டேங்க பின்னாடி சைடு உட்காந்து இந்த ரிலேட்டிவ்ஸ் அந்த பெண்கள் முதற்கொண்டு பயங்கரமாக கத்தி கூப்பாடு போடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு டக்குன்னு மறுபடியும் ஜின்னா வந்து ஆம்புலன்ஸை நிறுத்திட்டாருங்க. நிறுத்திட்டு வேகமாக இறங்கி போய் பின்னாடி போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. ஏற்கனவே திருடன் தான் அப்படி சொல்லி நினச்சிட்டு ஜின்னா நினச்சிட்டு இருந்தார்ல, அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பின்னாடி போய் எட்டி பார்க்குறாருங்க. போய் பார்க்கும்போது டோரை திறந்த அடுத்த செகண்டேங்க அந்த 3 பெண்கள் அப்புறம் அந்த ஆண்மகன் எல்லாருமே அலறி அடிச்சு ஆம்புலன்ஸை விட்டு ஒரு 10 அடி 20 அடி தள்ளி போய் நின்றுட்டு அப்படியே பயந்துட்டு நிற்கிறாங்க.
இந்த காட்சியை பார்த்த ஜின்னாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியலங்க. மெல்ல பக்கத்தில் நடந்து வந்துட்டு ஏன் இப்படி சத்தம் போட்டீங்க, என்ன ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த 4 பேரும் சேர்ந்து ஆம்புலன்ஸை கை காமிக்கிறாங்க. பின்னாடி டோர் தான் திறந்துருக்குல்ல, அந்த சடலம் மட்டும் தான் இப்போ ஆம்புலன்ஸ்குள்ள இருக்குது. அந்த சடலத்தினுடைய தலைமேட்டுக்கு பக்கத்தில் ஒரு கார்னர் மாதிரி இருக்குங்க. பெரும்பாலும் ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பளிச்சுன்னு லைட்டெல்லாம் போட மாட்டாங்க, இரவு நேரமாக இருந்தாலும் கூட. அது எதற்காக அப்படி சொல்லி பார்த்தா, ரோட்டில் அந்த வண்டி போகும்போது பளிச்சுன்னு வெளிச்சம் அடிச்ச அப்படின்னா அந்த சடலத்தை எல்லாம் வாகன ஓட்டிகளை பார்ப்பாங்க இல்லையா, அப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடல் லைட்ஸ் மாதிரி டிம்மாக தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்போடு இருக்கக்கூடிய அந்த ஆம்புலன்ஸுடைய உள் சைடு தலைமேட்டுக்கு பக்கத்தில் கை காமிச்சு அங்கே யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் கதறிட்டு சொல்கிறாங்க, அந்த ஆண்மகன் உட்பட. அதே நேரத்தில் அதில் ஒரு பெண்மணி பயந்து கத்துறாங்க. இதை கேட்ட ஜின்னாவுக்கு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியலிங்க. நிறைய சடலங்களை இவர் மட்டும் தனியாக கூட எடுத்து போய் ஒப்படைச்சிட்டு வந்திருக்காரு. ஆனால் இப்படி ஒரு அமானுஷமோ அப்நார்மலாக நடந்ததே கிடையாது. அதே நேரத்தில் முதல் சம்பவம் நடக்கும்போது திருடன் நினச்சி தானே வந்தார், அதனால் அவருக்கு பெருசாக தெரியலிங்க. நேராக வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஆம்புலன்ஸ் பக்கத்தில் வந்து உள்ளே ஏறி சுற்றி முற்றியும் பார்க்குறாருங்க. பார்க்கும்போது அந்த சடலத்தை தவிர உள் சைடு ஆம்புலன்ஸில் எதுவுமே இல்லைங்க. அதற்கடுத்து ஆம்புலன்ஸ் விட்டு கீழே இறங்கி பக்கத்தில் வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தனியாக உள்ளே போயிட்டு வரேன்ல, செத்துட்டாங்க அப்படின்னா அவங்க தெய்வத்துக்கு சமம், ஆவி பெயின்லாம் நம்பாதீங்க, இந்த தொழிலே இருக்கக்கூடிய எனக்கு தெரியும், இப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாங்க. கடைசியாக ஜின்னா சொன்ன வார்த்தைகளை நம்பி 4 பேரும் நெருங்கி பக்கத்தில் வந்துட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. அந்த உருவம் உட்கார்ந்திருந்த இடத்தையும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஜின்னா சொன்ன மாதிரி எதுவுமே கண்களுக்கு தட்டுப்படலைங்க. ஆனால் இவங்க ஏன் கத்துனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, வண்டி போயிட்டே இருக்கும்போது அமைதியாக அந்த போதை ஏற்பட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தோடு ஃபர்ஸ்ட் டைம் அந்த சீனை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு இல்லையா. மீதம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நடந்த விஷயங்களை சொல்லவே இல்லைங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த பெண்ணினுடைய தலைமேட்டு கார்னர் சைடு இருட்டாதான் இருக்குன்னு சொன்னேன். அந்த இடத்துல ஒரு வாலிபருங்க, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஜின்னா பார்த்தா அதே வாலிபர் மாதிரி கூடிய உருவம் தாங்க அந்த சைடு பகுதியில் நிழல் மாதிரி உட்காந்துருக்குங்க. அதை பார்த்து தான் இவங்க எல்லாருமே கத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது யார் அது அப்படி சொல்லிட்டு ஜின்னாவுக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த சொந்தக்காரங்களாக கூடிய அந்த சடலத்துக்கு ரிலேட்டிவ்ஸ் 4 பேருக்கும் நல்லாவே தெரிஞ்சிச்சுங்க அது யார் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக ஜின்னா சொன்னதை நம்பி மறுபடியும் ஆம்புலன்ஸில் ஏறிட்டு வேகமாக வீட்டுக்கு போய் சேருப்பா, 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது, நேராக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதை ஏற்பட்ட ஆசாமி சொல்கிறாருங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் மறுபடியும் வண்டியில் ஏற்றிட்டு ஆம்புலன்ஸை எடுத்துகிட்டு நேராக போயிட்டு இருக்காருங்க. இதில் மறுபடியும் ஜின்னாவுக்கு உயிர் நாடியே நடுங்கும் வகையில் ஒரு காட்சி தென்படுதுங்க. ஜின்னா தான் ஆறுதல் படுத்திட்டு பேக் சைடில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு ஆம்புலன்ஸை மூவ் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த இடத்துல இருந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட இருக்காதுங்க. போயிட்டே இருக்கும்போது ஜின்னா வந்து யதார்த்தமாக லெஃப்ட் சைடு பேசஞ்சர் சீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லல, அந்த சைடு யதார்த்தமாக பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது நடுங்கி போயிட்டாருங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா, முதல் முறை ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி ஒரு வாலிபர் வந்து குறு காட்டினார் இல்லையா, அதே நபர் தாங்க பக்கத்தில் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்காருங்க. ரோட்டை பார்த்துட்டு அழுதுகிட்டே. இந்த காட்சியை அருகாமையில் பார்த்த ஜின்னாவுக்கு உடம்பே நடுங்கி அரண்டு போயிட்டாருங்க. இருந்தாலும் கூட அந்த ஆன்மாவை நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிறத காட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாருங்க. அது எந்த மதமாக இருந்தாலும் சரிங்க, ஜின்னா வந்து இஸ்லாம் மதத்தை தழுவக்கூடியவர் தான். பெரும்பாலும் ஏதாவது அமானுஷங்கள் அப்நார்மலாக பார்த்துட்டோம் அப்படின்னா, பயத்தை காமிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஆன்மாக்களுக்கு நம்மளை வீக் பண்ணி வந்து உடம்பை பொசஸ் பண்ணிடும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஜின்னா எந்த வித சத்தமும் போடாமல் நேராக பார்வையில் ரோட்டை மட்டும் பார்க்குறாருங்க. சைடில் திரும்பி கூட பார்க்க மனசு வரல. பயம் இருந்தாலும் கூட மனசு தைரியப்படுத்திட்டு வண்டியை வேகமாக ஓட்டிட்டு இருக்காருங்க. போகிற வரைக்குமே இவர் இஸ்லாமை தழுவக்கூடிய காரணத்தினால அல்லாஹ்வை மனசில் நினச்சிக்கிட்டு என்னை நீ தான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே போயிட்டு இருக்காருங்க. எப்போதுமே கிராமத்தினுடைய எல்லைகளில் வந்து காவல் தெய்வங்கள் இருக்குங்க. அதே மாதிரி தான் அங்கே ஏதோ ஒரு கோவில் இருந்திருக்குங்க. அந்த கோவில் பக்கத்தில் வண்டி தாண்டி போன அடுத்த செகண்டே திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிக்கிற மாதிரி பள்ளத்தில் இறங்கினா எப்படி இறங்கும் அந்த மாதிரி சட்டர்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த குழிக்குள்ளே இறங்கிட்டு வண்டி மூவ் ஆன அடுத்த செகண்டே சைடில் திரும்பி பார்க்குறாருங்க. அந்த வாலிபரனுடைய ஆன்மாவை காணோம். அப்போதே இவருக்கு புரிஞ்சிச்சுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்து மத நண்பர்கள் எல்லாமே எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை தாண்டி அந்த ஆன்மாக்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உண்மைதான இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நடந்த விஷயங்களை அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, ஏற்கனவே அவங்க வேற பயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நேராக அந்த பெண்ணினுடைய வீட்டு வாசல் பக்கத்தில் வண்டி வந்து நின்றுச்சுங்க. உற்சார் உறவினர்கள் எல்லாருமே ஓடி வந்து அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்தில் கதறாங்க சடலத்தை பார்த்து. அந்த பெண்ணுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 23 வயசு தாங்க, குழந்தைகள் கூட கிடையாது, திருமணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். ஆம்புலன்ஸ் வந்து அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று அடுத்து செகண்டேங்க கிராமத்தார் எல்லாருமே வந்து பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. ஏன்னா சின்ன வயசு பொண்ணு வேறு. அதற்கடுத்து சடலத்தை எடுத்து போய் வீட்டினுடைய திண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சடங்கெல்லாம் செஞ்சு அடுத்த நாள் காலையில் எடுத்து போய் தகனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காதில் கேட்டாலும் கூட நடந்த விஷயங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காருங்க ஜின்னா அப்படிங்கிறவர். கிட்டத்தட்ட 60-70 சடலங்கள் எடுத்து போய் தனியாக கூட விட்டுட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு இப்படிலாம் நடக்கலையே, இந்த இளம்பெண்ணினுடைய சடலத்தை எடுத்துகிட்டு போகும்போது மட்டும் நமக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காருங்க. கடைசியாக ஒரு வழியாக ஆம்புலன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி எடுத்து போய் அந்த பெண்ணினுடைய வீட்டு திண்ணை பக்கத்தில் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் உதவி செய்கிறாருங்க. அந்த கிராமத்தினுடைய வீட்டு தோற்றத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெரிய வீடு தாங்க.
வீட்டுக்கு முன்னாடி பெரிய வெராண்டா இருக்குங்க, ஒரு 7 அடி அகலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெராண்டா சைடு ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருக்குது. செவுத்துல அங்கங்கே நிறைய குடும்பத்தினுடைய ஃபோட்டோஸ் மாட்டியிருக்காங்க. அந்த டைமில் அந்த இளம்பெண்ணுடைய சடலத்தை எடுத்து திண்ணை பக்கத்தில் ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாருங்க. வச்சுட்டு யதார்த்தமாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாருங்க, தன்னை எரியாமல். அப்படி பார்க்கும்போது உடம்பே நடுக்கி போச்சுங்க இந்த ஜின்னா அப்படிங்கிறவருக்கு. எத்தனையோ ஃபோட்டோ கொடுத்தாலும் கூட அதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் பெரிய சைஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்லலாம் இந்த கலர் சீரியல் லைட் மாதிரி ஓடிட்டே இருக்கும் இறந்தவங்களுடைய ஃபோட்டோவில். அந்த மாதிரி கலர் லைட்ஸ் ஓடிட்டு இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவில் ஒரு வாலிபரனுடைய புகைப்படம் தாங்க இருக்குது. பார்த்த உடனே தெரிஞ்சிச்சுங்க அது இறந்தவனுடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சரில் இருந்திருக்கு. அந்த காட்சியை பார்த்த அடுத்த செகண்டே இவருக்கு டக்குன்னு இன்னொரு ஷாக்குங்க. இவர் கண்ணெதிர்க்க பார்த்தார் இல்லையா, ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் வந்து அழுதுட்டு குறுக்காட்டினாங்கல்ல, அந்த நபருடைய ஃபோட்டோ தாங்க இப்போது வாலில் மாட்டிருக்காங்க, செவுத்துல மாட்டிருக்காங்க. பார்த்தாலும் கூட அவரால் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைங்க. உடம்பே நடுங்கிட்டு அப்படியே கிறங்கி போய் உட்காந்துட்டாருங்க. இதை பார்த்த அந்த சடலத்தோடு வந்த அந்த போதை ஆசாமி என்ன பண்ணாருன்னா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. கேட்கும்போது ஒன்றுமில்லை அப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறாருங்க. ஆனால் அவருக்கு புரிஞ்சிச்சுங்க, முதல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை கூட்டலாம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போன அந்த போதை ஆசாமி அலையடிச்சு வந்த அந்த ஆன்மாவை தான் ஜின்னாவும் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட ஜின்னா எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் வண்டி எடுத்து கிளம்புற அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போது அந்த 30 வயதுக்கு போதை ஆசாமி, நடந்ததெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் எங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, நானும் உங்கள்கிட்ட சொல்லலை, ஆனால் காலையில் நீங்கள் போகிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்கிறாருங்க. அப்படி கேட்டாலும் கூட ஜின்னாவுக்கு மனசு கேட்கவே இல்லைங்க. எப்படியாவது நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சிட்டியில் தான் அவருடைய வீடு இருக்குது, தன்னுடைய துணைவியாரை போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தைரியப்படுத்திட்டு நேராக ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு அந்த கிராமத்தை விட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சாருங்க. வரும்போதாவது அந்த சடலத்தோடு சேர்ந்து ரிலேட்டிவ்ஸ் 4 பேர் வந்தாங்க, எந்தவித பயம் இல்லாமல். ஆனால் போகும்போது தான் மட்டும் தான் போக வேண்டிய கட்டாயம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நினச்சி மனசில் இன்னும் பயம் அதிகமாகிடுச்சுங்க. கரெக்டாக அந்த வில்லேஜினுடைய எல்லை பகுதியை தாண்டி அந்த கோவிலை தாண்டி போன அடுத்த செகண்டே இவருடைய இதய துடிப்பு அதிகமாகிட்டே போயிட்டுருக்குங்க. அந்த டைமில் தான் எப்படி வரும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த வாலிபனுடைய ஆன்மா குறுக்காடிச்சோ அந்த இடத்துக்கு போன செகண்டேங்க சைடில் இவரை எரியாமல் கண்கள் அலாசுதுங்க, ஏதாவது நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது எந்த இடத்துல அந்த வாலிபர் குறுக்காட்டினாரோ அந்த இடத்துல குழியில் மறுபடியும் ஆம்புலன்ஸ் இறங்குற மாதிரி இறங்கி ஒரு சத்தத்தோடு வண்டி மறுபடியும் மூவ் ஆகுதுங்க. அடுத்த செகண்டே எப்போதும் போல சைடில் வந்து அந்த வாலிபருடைய ஆன்மா ஏறிக்குச்சுங்க பேசஞ்சர் சீட்டில். அதை பார்த்த உடனே வேண்டாத தெய்வங்களே கிடையாதுங்க. அவர் இஸ்லாம் மதத்தை தழுவக்கூடியவராக இருந்தாலும் கூட போகும்போது எல்லை கோவில் தான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இந்து தெய்வங்களையும் வேண்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. எப்படியாவது இந்த மெயின் ரோடு பக்கத்தில் போயிட்டு அப்படின்னா நம்ம இன்னைக்கு உயிர் பிழைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக அந்த மெயின் ரோட்டுக்கு போனால் கூட போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த காட்டுப்பகுதி முழுவதும் ஒரு ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம் கூட கிடையாதுங்க. ஆனால் மெயின் ரோட்டுக்கு போயிட்டு அப்படின்னா வாகன ஓட்டிகளோட உதவியெல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சி தான் அல்லாஹ் மற்றும் இந்து தெய்வங்களை வேண்டிகிட்டே நேராக போயிட்டு இருக்காருங்க. அந்த மெயின் ரோட்டுக்கு ரீச் பண்ணுற வரைக்குமே அந்த வாலிபரனுடைய ஆன்மா அழுதுகிட்டே இவரை பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இவர் சைடில் திரும்பி பார்க்க கூட மனசு வராமல் பயத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு போய் அந்த மெயின் ரோடு பக்கத்தில் போன உடனே ஒரு பேக்கரி இருந்துச்சுங்க, அங்கே போய் வண்டி நிப்பாட்டிட்டாருங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு பேக்கரியில் டீ சாப்பிட்ற மாதிரி உள்ளே போய் உட்காந்துட்டாருங்க. மறுபடியும் ஆம்புலன்ஸில் ஏற கூட இவருக்கு தைரியம் வரலைங்க. அந்த காரணத்தினால பேக்கரியில் வேலை செய்யக்கூடிய 2-3 ஊழியர்களை கூப்பிட்டு ஏதோ ஒரு உதவி வேணும்னு சொல்லிட்டு சொல்லின காரணத்தினால அவங்களும் பின்னாடி வந்திருக்காங்க. அவங்கள கூட வச்சு தான் பேக் டோரை திறந்து பார்க்குறாருங்க. முன்னாடியும் பார்க்குறாரு, எந்த உருவங்களும் இல்லை, எல்லாமே கிளியராக இருக்குது. அதற்கடுத்து மனசை தைரியப்படுத்திட்டு ஆம்புலன்ஸ் எடுத்து நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. இவருடைய சொந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால வீட்டுக்கு சைடு பகுதியிலேயே ஒரு இடம் இருக்குங்க, அங்கே தான் நிப்பாட்டுவார். வண்டியை நிப்பாட்டிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வராருங்க. எப்போதுமே இந்த மாதிரி சடலங்களை எடுத்துகிட்டு போய் இறக்கிட்டு வந்தார் அப்படின்னா வெளியே வந்து பாத்ரூமில் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போவது வழக்கம். ஆனால் அன்றைய நாள் வந்து ஆம்புலன்ஸை நிப்பாட்டினா அடிச்சுக்கிட்டேங்க. அவங்களுடைய மனைவி வந்து சத்தம் கேட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வாங்க அப்படி சொன்னாலும் கூட எதையுமே காதில் கேட்காம சரசரன்னு அவருடைய வீட்டுக்குள்ளே போயிட்டாருங்க. அதற்கடுத்து அவங்களுடைய அப்பா அம்மா ஜின்னாவினுடைய பேரண்ட்ஸ் எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்ன காரணத்தினால மறுபடியும் வந்து வெளியே பாத்ரூமில் குளிச்சுட்டு உள்ளே போகிறாருங்க. உள்ளே போயிட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேட்குறாங்க. எந்த வித பதிலும் சொல்ல அவர் பாட்டு போய் படுத்துக்கிட்டாருங்க. சரி காலையில் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியும் பெருசாக எடுத்துக்காமல் படுத்துக்கிட்டாங்க. அதிகாலை 3:30 to 4 மணி இருக்குங்க. அவங்களுடைய மனைவி எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தாங்க. எப்போதுமே வீட்டை விட்டு கிளம்புறாரு அப்படின்னா அவங்களுடைய மனைவி மற்றும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு தாங்க ஜின்னா போவார். ஆனால் அன்றைய நாள் ஜின்னா வந்து வீட்டில் இல்லைங்க, ஆம்புலன்ஸும் இல்லை. எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு ஜின்னாவுடைய பெற்றோர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, ஏதாவது அவசரமான கால் வந்திருக்குமா அதனால் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் மருமகளை ஆறுதல் படுத்துறாங்க. ஆனால் இவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட் எடுத்துகிட்டு போய் அந்த இளம்பெண்ணுடைய சடலத்தை கிராமத்தில் சேர்த்துனாங்க இல்லையா, அடுத்த நாள் காலையில் 7 மணி 8 மணிக்கு தாங்க யாரோ சொந்தக்காரங்க வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. பெரும்பாலும் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்னா உடனே எடுத்து போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணுவதா வழக்கம். ஆனால் அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் அப்படி செய்யலைங்க. யாரோ வந்து முக்கியமானவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துருக்காங்க. காலையில் 7 மணி 8 மணி தாங்க இறுதி சடங்காட்டிருக்கு. அந்த கிராமத்திலிருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி அந்த சுடுகாட்டுக்கு அந்த பெண்ணுடைய சடலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. சேம் டைமில் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இவருடைய ஆம்புலன்ஸை பார்த்த அந்த நைட் டைம் கூட 4 பேர் வந்தாங்க இல்லையா, 3 பெண்கள் மற்றும் 1 ஆண்கள். ஆம்புலன்ஸை பார்த்த உடனே ஷாக்குங்க. எதுக்காக இந்த ஆள் திரும்ப வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 வயது கணவர் நேராக ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட போய் என்னாச்சுங்க இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்டு அடிச்சுக்கிட்டே பயங்கரமாக கதறி அழுகிறாருங்க. அழுகிறது மட்டும் இல்லாமல் சுடுகாட்டில் அந்த பெண்ணுக்கான சடங்குகளை செஞ்சுட்டு இருக்கும்போது வேகமாக அந்த சடலத்துக்கு பக்கத்தில் ஓடி வந்து அந்த பெண்ணை பார்த்து அப்படியே பயங்கரமாக அழுகிறாருங்க, சொந்தக்காரங்க நெருங்கினவங்க மாதிரி. இதை பார்த்த உடனே உற்றார் உறவினர்கள் யாருக்குமே எதுவுமே புரியலிங்க.
அந்த டைமில் பெரும்பாலும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இளம் பெண் அப்படிங்கிற காரணத்தால் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஏதோ பாதிக்கப்பட்டாருக்கு, பார்த்து ஃபீல் பண்ணிட்டாருக்கு, அதனால தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எடுத்துக்கலிங்க. ஆனால் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த பெண்ணுடைய சடலத்தை பார்த்து அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா அப்புறம் நெருங்கின சொந்தக்காரங்க கூட அப்படி அழுகலிங்க. ஆனால் இவர் கதறி கதறி அழுகிறாருங்க. கடைசியாக எல்லாரும் ஆண்மகன்களை சில பேர் சேர்ந்து கட்டாயப்படுத்தி ஜின்னாவை இழுத்துட்டு வர்றாங்க. அந்த பெண்ணை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சு தகனம் பண்ணலாம்னு சொல்லி தான் முடிவெடுத்தாங்க. ஆனால் காலையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, புதத்தரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி குழியெல்லாம் தோண்டி வச்சிருக்காங்க. அதற்கடுத்து ஜின்னாவை வந்து கண்ட்ரோல் பண்ணி 4 ஆண்கள் இழுத்து பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணுடைய சடலத்தை அந்த குழிக்குள்ளே இறக்கிட்டு பிடிமண் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க அல்லது நண்பர்கள்லாம் நிறைய பேர் வந்து மண்ணை போடுவது வழக்கம். அப்படி முதல் மண்ணை போடலாம்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா தாங்க ட்ரை பண்ணுறாங்க. உடனே வேக வேகமாக ஓடி வந்து அவங்க 2 பேர்த்தையும் தள்ளிவிட்டு இவர் தாங்க அந்த பெண்ணினுடைய முகத்தில் மண்ணள்ளி ஃபர்ஸ்ட் டைம் போடுறாரு. அப்படி போட்டு அடிச்சுக்கிட்டே ஊர்க்காரங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய உற்சாகம் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்படி திடீர்னு அந்த பெண்ணை பார்த்தா அழுகிறான், மண்ணெல்லாம் அள்ளி போடுறான்னா கிராமத்தில் மக்கள் தப்பாக பேசுவாங்க இல்லையா, இந்த பெண்ணுக்கும் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் ஏதாவது தப்பான உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி அடிக்க பாய்ச்சிட்டாங்க. கடைசியாக 2-3 பேர் சமாதானப்படுத்தி, ஏப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க, நீ வண்டி எடுத்து கிளம்பா அப்படின்னு சொன்ன காரணத்தினால ஆம்புலன்ஸ் பக்கத்தில் வந்து நின்றுட்டு கதறி கதறி அழுகிறாருங்க. அந்த பெண்ணுடைய சடலத்தை புதைச்சு முடிச்சுட்டு நெருங்கின சொந்தக்காரங்க கொண்டு எல்லாரும் சுடுகாட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் இந்த நபர் மட்டும் அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்தில் நின்றுட்டே அழுதுட்டு இருக்காருங்க. எல்லாரும் போன பிறகு மறுபடியும் அந்த குளிமேட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டு கதறி கதறி அழுகிறாருங்க. இதை அந்த 30 வயதுக்கான நபர் நைட்டு வந்து குடிச்சிட்டு வந்தார் இல்லையா, அவர் மட்டும் இன்னொரு நபர் 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. கடைசியாக மறுபடியும் ஓடி வந்து அவரை வந்து தடுத்து நிற்பாட்டி, நீ வண்டி எடுத்து கிளம்ப அப்படின்னு சொன்ன காரணத்தினால வேற வழி இல்லாமல் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு நேராக மதுரையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு வந்தாருங்க. வீட்டுக்கு வந்த பிறகு ஆம்புலன்ஸ் நிப்பாட்டிட்டு நேராக மறுபடியும் வீட்டுக்குள்ள அழுதுகிட்டே போறாருங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருடைய ஆம்புலன்ஸில் ஏதாவது சடலத்தை ஏற்றிட்டு வந்து வீட்டில் நிப்பாட்டினார் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி அடித்து வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணுவார் அவரே. ஆனால் அன்றைய நாள் அதையும் பண்ணலிங்க. அதற்கு பதிலாக என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேராக வீட்டுக்குள்ளே போனவர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாங்க வெயிட் பண்ணியிருப்பார். மறுபடியும் ஆம்புலன்ஸ் நோக்கி ஓடி அந்த பெண்ணை படுக்க வச்ச ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நிறைய பூக்கள்லாம் போட்டுட்டு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க, மாலை ஒன்று போட்டு. அந்த பூக்களை எடுத்து கையில் வச்சுட்டு பார்த்து பார்த்து கதறி கதறி அழுகிறாருங்க. இதெல்லாம் பார்த்த ஜின்னாவுடைய மனைவிக்கு ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. இருந்தாலும் கூட இந்த ஆன்மாக்கள் ஆவிகள் அப்படின்லாம் அவங்க நினைக்கலீங்க, அந்த குடும்பத்தார் ஒட்டுமொத்தமுமே. சரி, ஏதாவது சின்ன பசங்கன்னா இறந்து இந்த ஆம்புலன்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க, அதனால தான் இப்படி ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசாக எடுத்துக்கலீங்க. போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார் நினச்சிட்டு கேட்காம விட்டாங்க. அன்றைய மாலை அவங்க அப்பா அம்மா 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆம்புலன்ஸை வந்து கழுவுடா, ஏதோ சடலத்தை எடுத்துட்டு போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேர்த்தையும் முறைக்கிறாருங்க. சரி, நம்மளே கழிக்கலாம், அவன் தூங்குற வரைக்கும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா கொஞ்சம் தாங்க அசைஞ்சாரு. அடுத்த செகண்டே ஆம்புலன்ஸ்குள்ள பக்கெட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் ஊற்றி கழுவ பார்க்குறாங்க. உடனே தூங்கிட்டு இருந்த ஜின்னா அலறி அடிச்சு கத்திட்டு வேகமாக ஓடி வந்து அவங்களுடைய அப்பாவை பிடிச்சி அடி அடி நடிக்கிறாருங்க. பெற்றோர்கள் மேலே அவ்வளவு மரியாதை மற்றும் பாசம் இருக்குங்க ஜின்னாவுக்கு. அவங்க அப்பா அம்மா சொல்லக்கூடிய வார்த்தையை மீறவே மாட்டாருங்க. ஆனால் அன்றைய நாள் பெற்ற அப்பாவையே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அத்தனை பேரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, முடியல, பல்ல கடிச்சிட்டு அடிக்க பாயிறாரு. நீ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஊரார் முன்னாடி அடிச்ச காரணத்தினால அவமான மாதிரி நினச்சி வீட்டில் போய் உட்காந்துட்டாருங்க. அவன் எப்படியோ நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிட்டு எதுவுமே பேசலிங்க. அதற்கடுத்து அடுத்த நாள் ஃபுல்லாகவே வந்ததுன்னா வேலைக்கு போக வீட்டிலேயே தான் படுத்துருந்துருக்காரு. எப்போதுமே காலையில் சடலங்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவருடைய ஸ்டாண்டில் எடுத்து போய் ஆம்புலன்ஸை போட்டுருவாருங்க. ஆனால் அடுத்த நாள் வந்து காலையில் எந்திரிச்சு வேலைக்கே போகலிங்க, வீட்டில் தான் படுத்துருக்காரு, ஆம்புலன்ஸும் நிற்குது. அதற்கு அடுத்த நாள் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா முன்னாடி நாள் தான் வந்து அந்த பெண்ணை எடுத்து போய் விட்டுட்டு புதைச்சிட்டு வந்தாங்க. இறந்த நாள்லேருந்து 3ஆவது நாள் வந்து அந்த பெண்ணுக்கு பால் ஊற்றுவாங்க இல்லையா மயானத்தில், அதையெல்லாம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாருங்க இந்த ஜின்னாவினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா. நீங்கள் புரிஞ்சுக்கணும், ப்ரொசஸ் பண்ணிச்சாட்டு இருக்கு. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, புரியும். 3ஆவது நாள் காரியத்தப்ப காலைல 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் கிராமத்தில் பால் ஊற்றிடுவாங்க சமாதியில் போய். அதே மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த இளம்பெண்ணினுடைய உற்சாகம்லாம் வந்து பால் எடுத்துகிட்டு போகிறாங்க. பால் எடுத்துகிட்டு போய் அந்த சமாதியில் ஊற்றிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆம்புலன்ஸ் வந்து நிற்குதுங்க. மறுபடியும் அந்த போதையான 30 வயது ஆசாமியும் உற்சாகம்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா இவன் மறுபடியும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊராரெல்லாம் நினச்ச மாதிரியே புரணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெண்ணுக்கும் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் ஏதோ லிங்க் இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழுதுகிட்டே மறுபடியும் அந்த சமாதிக்கு பக்கத்தில் வந்து கதறி கதறி அழுகிறாருங்க. அடுத்த செகண்டே அந்த பெண்ணினுடைய உற்சாகம்லாம் அடிச்சு ஜின்னா வந்து ஆம்புலன்ஸ் ஏறி கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி போகிற வரைக்கும் வண்டியை ஓட்டிட்டு போனாலும் கூட அந்த சமாதியவே பார்த்துட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. வாயெல்லாம் ரத்தம் வந்துருச்சு அடிச்சு அடியில். நேராக வீட்டுக்கு வந்து ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி இறங்கி போகும்போது சட்டையெல்லாம் கழிச்சு வாயெல்லாம் ரத்தம் வந்த காரணத்தினால அவங்களுடைய மனைவி போய் என்னாச்சுங்க உங்களுக்கு, எப்போதும் செய்யாத மாதிரி இப்படிலாம் வித்தியாசமாக செய்றீங்களே அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே மனைவியை ஒரு தூக்கி வீசுன்னு வீசிட்டாருங்க. அப்படி விழுந்த அடுத்த செகண்டே அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புரிஞ்சிச்சுங்க, பையனுடைய ஆக்டிவிட்டீஸில் ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலை செய்வது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. எல்லாத்தையும் சிங் பண்ணி பார்த்து ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஃபோன் பண்ண உடனே ஜின்னா மேலே அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். உடனே 3 பேர் 4 பேர் அந்த புனித தீர்த்தம் இருக்கும் பள்ளிவாசலில், அந்த தீர்த்தத்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டினுடைய வாசலில் தாங்க நுழைஞ்சிருப்பாங்க, ஜின்னாவுடைய வீட்டு வாசலில். அடுத்த செகண்டே வீட்டுக்குள்ளே சைலண்டாக இருந்த ஜின்னா அலறி அடித்து கத்திக்கிட்டு ஆக்ரோஷம் ஆயிட்டாருங்க.
வேகமாக ஓடி வந்து ஆம்புலன்ஸ் எடுக்க பார்க்குறாருங்க. பள்ளிவாசல் ஊழியர்கள் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கண்ட்ரோல் பண்ணி நேராக பள்ளிவாசல் கூட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போக அந்த அளவு கத்துறாருங்க ஆக்ரோஷமா. கடைசியாக நம்ம நினச்சது சரிதான், ஏதோ பொசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே மரியாதையாக இருக்கக்கூடிய பையன் ஓங்கி அரைஞ்சிருக்கா அப்படின்னா ஏதோ கருப்பு அண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சு. பள்ளிவாசலுக்குள்ள எடுத்துகிட்டு போய் அந்த ரிச்சுவல் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குரான் இருக்கக்கூடிய வாசகங்களை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசிக்க ஆங்காரமாகுதுங்க. கடைசியாக ஒரு வழியாக அந்த பள்ளிவாசல் ஊழியர்கள்கிட்ட ஜின்னாவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுங்க. அது யார் ஜின்னாவனுடைய உடம்புல ஆக்குப்பை பண்ணிக்கூடிய ஆவி அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த இளம்பெண் இருக்காங்க இல்லையா, 23 வயசு ஆச்சுன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஒரு வருட காலத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து இறந்து போயிட்டாருங்க. எங்கே இறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெண்ணுடைய சடலத்தை நடு காட்டு பகுதியில் எடுத்துகிட்டு போகும்போது பர்டிகுலர் இடத்துல ஒரு இளம் வாலிபன் நிப்பாட்டி அழுதார் இல்லையா, எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க, நான் ஆம்புலன்ஸில் ஏறிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தாங்க ஒரு வருட காலத்துக்கு முன்னாடி 2 வீலரில் போயிட்டு இருந்தவர். அது வந்து தார் ரோடு வசதி இல்லாமல் மண் ரோடு தானே, கரடு முரடாக இருக்கும். பைக்கில் போயிட்டு கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டயரில் வண்டி வந்து ஸ்கிப் ஆகி கீழே விழுந்தவர் தாங்க. சும்மா சின்ன விபத்து தான். ஆனால் நேராக பொட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அடிபட்ட காரணத்தினால அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாருங்க. எந்த இடத்துல ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி அந்த வாலிபர் நின்னாரோ அதே இடத்துல தாங்க அந்த இளம்பெண்ணுடைய கணவர் இறந்து போயிருக்காரு. இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள்லேயே அந்த நபரினுடைய 1ஆம் ஆண்டு திதி வருதுங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளம்பெண் எப்படி இறந்தாங்க, வெஸ்ட கொடுத்தானே இறந்து போனாங்கன்னு சொன்னேன். தன்னுடைய கணவரை நினச்சிக்கிட்டே இருந்துப்பாங்களாட்டுங்க. உயிரோடு இருக்கும்போது 3 வருட காலகட்டங்கள் தாங்க திருமண பந்தம். அந்த 3 வருடமும் மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி ரொம்ப பாசம் அதிகமாக வச்சிருந்துருக்காருங்க. ஆனால் கணவர் இறந்த பிறகு அந்த பெண் வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கூட போகலிங்க. அவரை நினைச்சே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவருடைய வீட்டில் தாங்க இருந்திருக்காங்க. அவங்களுடைய மாமனார் மாமியார் கூட சொல்லியிருக்காங்க, உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குமா, குழந்தைகள் இல்லை இன்னொருத்தர் திருமணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பெண் கேட்கவே இல்லை. இப்படி இருக்கும்போது அந்த வாலிபர் இறந்த பிறகு கிராமத்துல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சரியாவே இருந்தாலும் கூட தப்பாக தான் பேசுவாங்க, கணவர் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா. அந்த மாதிரி நிறைய பேர் அந்த பெண்ணை பற்றி புறமுதுகுல பேச ஆரம்பிச்சாங்க. தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னுடைய கணவரையும் இழந்த அந்த டிப்ரெஷன் இருந்த அந்த பெண் திடீர்னு மருந்து குடிச்சு அவர் இல்லாத உலகத்தில் தானும் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க. மருந்து குடிச்சு இறந்து போயிருக்காங்க. மருந்து குடிச்சிட்டு தன்னுடைய மாமனார் மாமியார்ட்ட சொல்லியிருக்காங்க, என்ன எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க, நான் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் குடிச்சிட்டு அப்படின்னு சொன்ன காரணத்தினால ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போய் காப்பாற்ற ட்ரை பண்ணி அந்த அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க மருத்துவர்கள். ஆனால் நான் முடியாமல் தான் உயர விட்டுருக்காங்க. அதற்கு பிறகுதான் அந்த பெண்ணினுடைய சடலத்தை ஊருக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. அப்படி கொண்டு போகும்போது அவருடைய கணவர் உயிரிழந்த அந்த இடத்துல தான் அந்த ஆன்மாவும் இருந்திருக்கு. தன்னுடைய மனைவியினுடைய சடலத்தை எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆம்புலன்ஸை குறுக்காட்டி இந்த காட்சிகள்லாம் தென்பட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, பொதுவாக இறந்து போனவங்களை வந்து ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பின்னாடி எள்ளு கடுகெல்லாம் தூவிட்டே வருவாங்க. அது எதற்காக அப்படி சொல்லி பார்த்தா, ஒரு நபரினுடைய சடலத்தை எடுத்துகிட்டு போகும்போது அந்த சடலத்தோடு சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்லாம் தொத்திக்கின்னு சொல்லுவாங்க. அந்த சடலத்து மேலே ஏறிக்கோ அப்படின்னு சொல்லுவது வழக்கம். ஆனால் இந்த எள்ளு கடுகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தூவிட்டே வந்தாங்க அப்படின்னா அந்த சடலத்து மேலே அந்த ஆன்மாக்கள் ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கைங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அதை உறுதிப்படுத்தும் வகையில் சில பேர்த்திட்ட கேட்டோம் அப்படின்னா சொல்லுவாங்க, யாராவது கிராமத்தில் இறந்து போய் பாட கட்டி தூக்கிட்டு போனாங்க அப்படின்னா அந்த நபர் உயிரோடு இருக்கும்போது வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அறிவியல் படி வெயிட் ஏறும். ஆனால் அதை விட பயங்கர கனமாக இருக்குங்க. சில பேருக்கு தாங்கிக் கொள்ளவே முடியாத சடலத்தை தூக்கிட்டு போகவே கஷ்டப்படுவாங்க. அது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சடலத்தினுடைய வெயிட்டோடு சேர்த்து அந்த இறந்த ஆன்மாக்களும் சேர்ந்துக்கும், அந்த சடலத்தை ஏறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது தன்மேல் உயிருக்கு உயிராக அந்த மனைவி வந்து இறந்து போய் அவருடைய சடலமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிக் கொள்ள முடியாததான் அந்த கணவனுடைய ஆவி அந்த ஆம்புலன்ஸை குறுக்காட்டி பின்னாடியே வந்துட்டு இருக்குங்க. போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குப்பை பண்ணல, திரும்பி இவர் தனியாக வந்தார் இல்லையா, கரெக்டாக அந்த வாலிபனுடைய ஆன்மாவை பார்த்த அந்த இடத்துல குழிக்குள்ளே இறங்கி ஏறும்போது சைடில் வந்து அந்த ஆன்மா ஏறிச்சு இல்லையா ஆம்புலன்ஸில், அப்போதே ப்ரொசஸ் பண்ணிச்சாட்டு இருக்குங்க. இது எல்லாத்தையுமே ஜின்னாவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா ஒன்று விடாமல் எல்லா விஷயங்களும் சொல்லுதுங்க. கடைசியாக இந்த நபருடைய உடம்பை விட்டு நீ போ, அவன் நல்ல மனுஷன், இது உன்னுடைய உலகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிவாசல் ஊழியர்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணியும் ஜின்னாவை விட்டு அந்த ஆன்மா போகவே மாட்டிடுச்சுங்க. வேற வழி இல்லாமல் உனக்கு ஏதாவது வேண்டுகோள் இருக்கா, அதை சொல்லு, அதையாவது நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. அப்படி என்ன வேண்டுகோள் வச்சிருக்கு சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த இளம்பெண் புதைக்கப்பட்ட சமாதி இருக்கு இல்லையா, அந்த சமாதியிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் இறந்து போன அந்த பெண்ணினுடைய கணவருடைய சமாதி இருக்கு. ஒரே சுடுகாடு தாங்க, ஆனால் பெரிய சுடுகாடு அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் தள்ளி தாங்க இருக்கு, ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ஸோ வாழும்போது தான் நாங்கள் ஒன்றா வாழ முடியல, இறந்த பிறகாவது அருகருகே எங்களுடைய சமாதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க ஜின்னாவினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த இளம்பெண்ணுடைய கணவருடைய ஆவி. ஆனால் இது சாத்தியமே கிடையாது. 1 வருடம் ஆச்சு அந்த நபரை புதைச்சு. ஸோ இதை திருப்பி கேட்குறாங்க, இது சாத்தியமே கிடையாது, ஊரில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பதிலாக அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கணவருடைய ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேராக கிராமத்துக்கு போங்க, நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்க, எல்லாரும் நம்பலாம்
கூட ஒரு சில பேர் நம்புவாங்க. அவங்க மூலியமாக என்னுடைய சமாதி எங்கே இருக்கோ அந்த சமாதியிலிருந்து ஒரு பிடிமண்ணை எடுத்து வந்து என்னுடைய மனைவியினுடைய சமாதிக்கு பக்கத்தில் தூவி விட்டு மட்டும் போங்க, அங்கேயே வந்து அவரோடையே நான் உறங்கி இந்த காலத்தை கழிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேற வழி இல்லாமல் அந்த பள்ளிவாசல் ஊழியர்கள் ஜின்னாவை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குப்பை பண்ணக்கூடிய அந்த ஆவியோடு சேர்த்து கிராமத்துக்கு கூட்டு போகிறாங்க. கிராமத்துக்கு கூட்டு போய் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே சொல்கிறாங்க. இவரை தான் தெரியுமே 2-3 டைம் சமாதிக்கு வந்திருக்காங்களே, அதில் சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, ப்ரொசஸ் பண்ண காரணத்தினால தான் இப்படிலாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து அந்த கணவனுடைய சமாதி எடுத்து போய் அங்கிருந்து பிடிமண்ணை கொண்டு வந்து சில ரிச்சுவல் மாதிரி செஞ்சு இந்த இளம்பெண்ணுடைய சமாதிக்கு பக்கத்தில் வச்சிருக்காங்க, மண்ணை நிரப்பி விட்டுருக்காங்க. அதற்கடுத்து வாக்கு கொடுத்த மாதிரியே ஜின்னாவனுடைய உடம்பு இருக்கக்கூடிய தான்மா விலகி போயிடுச்சுங்க. இந்த சம்பவம் 2017 காலகட்டத்தில் நடந்தது. பிரதர் கிட்டத்தட்ட 5 வருட காலகட்டம் நான் ஆம்புலன்ஸ் டிரைவராக தான் இருந்தேன். ஆனால் போக போக வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை விட்டு நான் வேற ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாருங்க இந்த ஜின்னா அப்படிங்கிற நபர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாம். ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.